மகாவலி கங்கை இலங்கையின் நீர்வளத்தின் உயிர் நாடி. நாட்டின் பல பாகங்களுக்கும் வாழ்வளிக்கும் இந்த ஆற்றின் இதயத்திலேயே மனிதனின் பொறியியல் விஞ்ஞானத்தின் ஒரு அற்புதம் அமைந்துள்ளது. 1970களின் இடையில் ஒரு நாடு அதன் ஆற்றலை தேடிக் கொண்டிருந்தது. வளர்ச்சிக்கு எரிபொருள் தேவை, விவசாயத்திற்கு நீர் தேவை. மகாவலி ஆற்றின் பேராற்றலை அடக்கி மக்களின் நலன் காக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த கனவு. அதன் விளைவுதான் 1978 ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்கிய மாபெரும் திட்டம். மகாவலியின் குறுக்கே ஒரு வளைவு அணை கட்டும் பணி தெல்தினியவில் தொடங்கியது. 7 ஆண்டுகளில் 520 மீட்டர் நீளமும் 122 மீட்டர் உயரமும் 25 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பெரும் கட்டுமானம் இலங்கையின் மிக உயரமான அணை உருவாகியது. இது வெறும் சுவர் அல்ல, இது ஒரு வளைவு அணை. ஆற்றின் வலிமையை பயன்படுத்தி அதை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இறுதியாக 1985 ஏப்ரல் 14ஆம் நாள் விக்டோரியா அணை அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இதற்கு ஐக்கிய ராஜ்யத்தின் ராணி விக்டோரியாவின் நினைவாக பெயரிடப்பட்டது. மகாவலியின் நீர் அணை சுவரால் தடுக்கப்பட்டு பின்புறம் ஒரு அழகிய கடலாக விக்டோரியா நீர்த்தேக்கம் உருவாக தொடங்கியது. 722 மில்லியன் கன மீட்டர் நீர் சேமிக்கும் அளவு இருந்தாலும் சேலில் உள்ள கொள்ளளவு 680 மில்லியன் கன மீட்டர் ஆகும். இது ஒரு பொறியியல் அதிசயம் மட்டுமல்ல, ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமும் கூட. ஆனால் இந்த அணையின் உண்மையான சக்தி அதன் அடியில் மறைந்திருக்கிறது. விக்டோரியா மின் நிலையம். இங்கே சேமிக்கப்பட்ட நீர் பாயும் விசையால் 3 பெரும் டர்பைன்கள் சுழல்கின்றன. ஒவ்வொன்றும் 70 மெகாவாட் திறன் கொண்டது. மொத்தம் 210 மெகாவாட். இது ஒரு வருடத்தில் 780 கிகாவாட் மணி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. லட்சக்கணக்கான வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் உயிர் கொடுக்கிறது. இந்த நீர்த்தேக்கம்